வணக்கம் முக்கருடர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்பவும் ஒரு அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சிவன் கோயிலை பார்க்க போகிறோம். இந்த சிவன் கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மற்ற எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு நகரமயமாயிருச்சு. அதனால் ஒரு வண்டி காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இறைச்சலான ஒரு இடத்துல நம்ம கோயிலுக்கு போய் நம்ம இப்போ சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்க இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சை பசேர்னு ஒரு இடமும், ஒரு ஆற்றங்கரை, அந்த தண்ணி காவேரி ஆற்று தண்ணி போகிற அந்த ஆற்றங்கரையில் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்குது. அதனால் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலை எல்லாருமே பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா அப்படி ஒரு அருமையான இடம். அதுக்கு முதல்ல இந்த கோயில் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி போகணும், அங்கே ஏதாவது என்ட்ரி டிக்கெட் இருக்குதா, சாப்பிட்றதுக்கான வசதி, தங்குற வசதி இதெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த சிவன் கோயில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டமெட்டரை சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டமெட்டரைங்கிறது இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். அதாவது அந்த ஊரோட நேம் இந்த தொட்டமெட்டரைங்கிற ஊர் சரியாக ஒசூர்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டரும், அப்படி இல்லைனா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டரும் தூரத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த தொட்டமெட்டரைங்கிற ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும். அதுக்கு அடுத்ததாக இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஃப்ரீயாக நம்ம யார் வேணால் போயிட்டு வரலாம். நீங்கள் எந்த டைமில் வேணால் போயிட்டு வரலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு காலையில் ஏர்லியாக கூட போங்க, ஒரு 6 மணிக்கு ஒரு 7 மணிக்கு அந்த டைமில் கூட போங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஈவினிங் டைமில் கூட போங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு அந்த வியூ நீங்கள் அந்த கோயில் பார்க்குறது இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஐயர்னு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்களோ, நீங்களே வச்சு அங்கே சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கரைக்கு மேலே ஒரு 2 சின்ன 3 கடைகள்லாம் இருக்கும். அங்கே ரொம்ப இந்த மாதிரி டிஃபன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் டீ இல்லாட்டி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இது மட்டும்தான் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டு போயிருங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகிற இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு எதுவும் நினைக்காதீங்க. அங்கே சாப்பிட்றதுக்குலாம் அந்தளவுக்குலாம் அந்த வசதி கிடையாது. அதனால் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முன்னாடியே கொஞ்சம் வெளியிலே சாப்பிட்டு போயிருங்க. வெளியிலனா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் சைட்லேயே சாப்பிட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ரூம்ஸ் இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இப்போ சில பேர் ரொம்ப வெளியிலேருந்து வருவாங்க இந்த ஊரை பற்றி பார்க்குறதுக்கு, இந்த கோயிலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூம் அப்படிங்கிறது வேணும்னா நம்ம ஒசூரில் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒசூர் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒசூரில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு நீங்கள் கிருஷ்ணகிரி கூட வந்துக்கலாம். அது ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே கோயிலுக்கு போயிட்டு அந்த பக்கத்துலேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, அந்த இடத்துல ரூம் ஸ்டேலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு ப்ரீ பிளானாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சிவபக்தர்கள் மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சரி, இல்லை வெளியிலேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலுமே சரி, இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல இந்த கோயிலில் நம்மளுக்கு சிவன்லிங்கம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னதாக ஒரு முருகன் சிலையும், அதோட அடுத்த சைடில் பிள்ளையார் சிலையும் இருக்கும். இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்கும். இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கும். அதில் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு எந்த இயரில் எந்த மாதத்தில் போனாலுமே நீங்கள் நார்மலாகவே அதில் வாட்டரை பார்க்கலாம். அதிகமாக அந்த மழை டைமில் போகாதீங்க. அந்த மழை டைமில் போகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க இடத்துல தான் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப மழை பெய்கிற அந்த ரெய்னி டைம்லலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இந்த கோயிலுக்குன்னு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. ஏன்னா இது நீங்கள் ஒரு மெயின்லேருந்து அந்த உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகும். இதுக்கு நீங்கள் போகணுன்னா உங்களோட நான் பெஸ்ட்டாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைனா காரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா, காரை கொஞ்சம் தூரத்தில் வெளில நிப்பாட்டிட்டு ஒரு நடக்கிற தூரத்தில் தான் இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்குது. 2 வீலர்னால் நம்ம அந்த ஆற்று பக்கத்துலேயே கூட போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் 2 வீலர்லேயே போகிற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே போய் இது பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா கொஞ்சம் தூரம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறோம். இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றின முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக நான் என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன்.
இந்த மாதிரியான முக்கியமான இடங்களை பற்றியும் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இனி வந்து அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக வந்து போடுவோம். இந்த மாதிரியான ட்ராவல் ரிலேட்டடாக வந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.